இந்த நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு, எனக்கு ஏன் பாதுகாப்பு என்று விஜய் குறித்த கேள்விக்கு சீமான் பதிலளித்துள்ளார். என் சொந்த நாட்டில் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை, நான் தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நான் என்ன நினைப்பேன்னா, நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு, எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன். என்னைக்கு விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டதை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று கூறிய சீமான், தேர்தலை வாக்குவிற்கும் சந்தையாக மாற்றிவிட்டார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்குள் விஜய்க்கு 8 முதல் 11 பேர் வரை துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு அளிக்க உள்ளனர். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பது தமிழக அரசியலில் விவாதமாகியுள்ளது. காங்கிரஸ், தமாக உள்ளிட்ட கட்சிகள் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கியதில் அரசியல் இருப்பதாக விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமானிடம் விஜய்க்கு பாதுகாப்பு அளிக்கப்படுவது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு சீமான் பேசும்போது, தம்பி விஜய்க்கு வெளியில் வந்தால் அவருடன் புகைப்படம் எடுக்க ஏராளமானோர் வருவார்கள். விஜய் போன்ற புகழ்பெற்ற நடிகருக்கு அது சிரமம் தான். அதனால் விஜய்க்கு தேவைப்பட்டிருக்கும், கேட்டு வாங்கி இருப்பார்கள். இதனை பெரிதுபடுத்த தேவையில்லை. விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்தால் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்து விடுவாரா என்ன? எனக்கு என் சொந்த நாட்டில் பாதுகாப்பு தேவையில்லை, நான் தான் நாட்டிற்கு பாதுகாப்பு என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஓட்டு பிச்சை எடுக்க வந்தவர் சீமான் என்ற அண்ணாமலையின் விமர்சனம் குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், குஜராத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றவர்களை அண்ணாமலை எப்படி பார்க்கிறார்? குஜராத் கலவரத்தில் இருந்த மக்களுக்கு தாய் தந்தை இருக்கிறார்கள் தானே? கோவை குண்டுவெடிப்பு குறித்து பேசுபவர்கள் குஜராத் கலவரம் குறித்து பேசுங்கள். மேலும் ஓட்டு பிச்சை எடுக்க நீங்கள் பேசுகிறீர்கள், நான் பேசுகிறேனா என்ற கேள்வியும், நான் மக்களுக்காகவே நிற்கிறேன், ஆனால் நீங்கள் தேர்தலை வாக்குவிற்கும் சந்தையாக மாற்றிவிட்டீர்கள். இதன் பின் கைகொலி ஓட்டு பிச்சை என்று சொல்கிறீர்கள். அண்ணாமலையின் பேச்சு அநாகரிகமானது. குற்ற செயல்கள் நடந்தால் அதற்கான காரணத்தை ஆராய வேண்டும். நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்கிறோம் என்றால் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? தானம் செய்யுங்கள், காணிக்கை கேட்கிறீர்களா என்ற கேள்வியும் பதிலடியாக கொடுத்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.